சீரியல்ஸ்க்கு பண்பு நெஞ்சங்களுக்கு பெரிய பெரிய வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது குக் வித் கோமாளி சீசன் 5 கண்டஸ்டன்ட். இவரை பற்றி சொல்லணுன்னா, டிக்டாக் வந்த டைமில் இவர் கொஞ்சம் ரீச் ஆனார் மக்கள்கிட்ட. ராஜா ராணியில் சீசன் 1 ஒரு சப்போர்ட்டிவ் ஆக்டராக பண்ணாப்புல. அதுக்கடுத்து இரட்டை ரோஜா அப்படிங்கிற சீரியலில் லீட் ரோலில் பண்ணாப்புல. அதில் அந்த இரட்டை ரோஜா 1000 எபிசோட் கிட்ட போச்சுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ அந்த சீரியல்லையும் லீட் ரோலில் பண்ணாப்புல. ஒரு எவர்கிரீன் ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் சாமிங்காக இருக்க மாதிரியே காமிச்சிக்கோ ஆள். எனக்கு இப்போ தான் டவுட் வருது, 10 இயர்ஸாக ஒருத்தர் எப்படிங்க சாமிங்காகவே இருக்கார்? அவ்வளோ நல்ல பையனா அந்த பையன்? பார்க்கலாம் என்னென்ன சீசன் வந்தாலே தெரிஞ்சுப்பார். குக் வித் கோமாளி சீசன் 5 ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக கலரங்க போகிறாரு. நம்ம கிடச்ச சோர்சஸ் படி என்ன சொல்கிறாங்கன்னா, அக்ஷய் கமல் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு இவர் இப்போதைக்கு பெரும்பாலும் சீரியல்ஸ்லாம் பண்ணாமல் கொஞ்சம் ஷட்டிலாக தான் போய்ட்டுருக்காப்புல. அதுக்காக தான் வர்றாப்புல. நீங்கள் லாஸ்ட் சீசனில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அஸ்வினா இருக்கட்டும், தர்ஷனாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம சார்பட்டை பரம்பரை படத்தில் வந்தார்ல ஒருத்தர், அவராக இருக்கட்டும், அவர் அப்படி தான் ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு பையனை இறக்கிவிடுவாங்க. பிகாஸ் அவங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் மார்க் நல்லா டெவலப் ஆகட்டும் அப்படின்னு இறக்கிடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த வட்டமும் நிறைய நடந்துட்டுருக்கு. போன வட்டம் விஷால் கூட வந்தாப்புல, பாக்கியலட்சுமியிலேருந்து எழில் அவர் கூட வந்தாப்புல. ஸோ அந்த மாதிரி ஒரு சாமிங்கான பையனாக இவரை இறக்கியிருக்காங்க.